So finally with another video guys, welcome back to Motoman. என்ன புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெடாக் ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன் கைஸ். ஸோ பெடாக் வச்சு தான் லூப் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, மற்ற வேலைலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுமேன்றதுக்காக பெடாக் வாங்கியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இது நான் எங்கே வாங்கினேன்றது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரியும் பெடாக்கு எப்படி எந்த ஷாப்பில் கம்மியாக கிடைக்குன்றதெல்லாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கைஸ், எனக்கு வந்து நான் வந்து ரீசெண்டாக ரொம்ப நாளாக வீடியோ பண்ணவும் டைம் கிடைக்கல. அண்டு நிறைய வேலை விஷயமாக நிறைய சுற்றிட்டுருக்கேன் கைஸ். ஸோ அதனால் வீடியோ பண்ணுறதெல்லாம் டைம் கிடைக்கல. இப்போது நான் வந்து ஆக்சுவலி லூப் பண்ணலான்ற ஒரு பிளானில் தான் வந்திருக்கேன். ஸ்பாக்கெட் லூப் பண்ணலான்ட்டு நேற்று தான் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணேன் கைஸ். நேற்று தான் பண்ணேன். நம்ம வீடு பக்கத்தில் ஒரு அண்ணங்கிட்ட தான் பண்ணேன். மேசிவாக பண்ணி கொடுப்பாரு, செம்ம நீட்டாக பண்ணி கொடுப்பாரு. ஆனால் நேற்று நான் கொஞ்சம் எடுத்து ஓட்டிட்டேன், கொஞ்சம் அழுக்காயிருச்சு. அண்ட் மோர் ஓவர் இதெல்லாம் இப்போ தான் நான் கவனிக்கிறேன். இந்த இடத்துல லைட்டாக ஒரு மாதிரி துரும்பு வருது, இங்கே சின்ன ஸ்க்ராச்சஸ்ஸு. ஸோ வண்டியை பற்றி சொல்லணுன்னா நிறைய இருக்குது. மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்லாம் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ ரீசெண்டாக ஆயில் சேஞ்ச் பண்ணேன். இப்போ நான் மோட்டோவில் போட்டிருக்கேன் கைஸ். எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்கன்னா 3 நாள் ஆச்சு மோட்டோவில் ஆயில் சேஞ்ச் பண்ணி. ரியலி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எமலூப்லேருந்து மோட்டோவில் வந்து கன்வெர்ட் ஆகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரியுது. நான் இன்னும் பிபிஎஃப் எதுவும் பண்ணல வண்டிக்கு, ஆனாலே நல்ல க்ளாஸியாக இருக்குது. அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப பயமாக தான் இருக்குது, எப்போ வேணாலும் ரஸ்ட் இஷ்யூ வரலாம். அண்டு கோன் செட்டு போகலாம். ஆல்ரெடி ஒரு கோன் செட்டு போய் இப்போ தான் சேஞ்ச் பண்ணேன். இப்போ இருக்கிறது 2வது கோன் செட்டு. அண்டு அனதர் திங், இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கீச்செயின், மெட்டல் கீச்செயின் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிருந்தது. நானே ஒரு பிளாக் பெயிண்ட் வாங்கி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீச்செயினை மாற்றிட்டேன். ஸோ அண்ட் அனதர் திங், ஃபேரிங் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. டக்குன்னு ஆடிட்டு இருந்தது. இன்றைக்கி மார்னிங் தான் ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவங்க ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க. இன்னும் காசெல்லாம் எதுவும் வாங்கலை. ஃபேரிங் டைட் பண்ணி கொடுத்துறாங்க. ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிச்சு. ஆக மொத்தத்தில் 12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். $12,093 தான் ஓடி இருக்கு. அதுக்குள்ளே ஃப்ரீ சர்வீஸ் முடிஞ்சிச்சு. நான் 4 ஃப்ரீ சர்வீஸையும் 3,000 பண்ணிட்டேன். இப்போ அரவுண்ட் இந்த வாட்டி மட்டும்தான் லாஸ்ட்டாக ஒரு 9,000 பண்ணேன். இவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினதும் ஆயில் லெவல் கம்மியான மாதிரி இருக்குது. R15 V4க்கும் MTக்கும் நீங்கள் முக்கியமாக நிறைய விஷயம் கவனிக்கணும். அதில் இதுவும் முக்கியமாக கவனிக்கணும் கைஸ். ஆயில் வந்து லெவல் கம்மியாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப வெயிலில் நம்ம யூஸ் பண்ணுறோம், கிளைமேட் ரொம்ப ஹீட்டு, என்ஜினும் சீக்கிரமாக ஹீட் ஆகும். கண்டினியூஸாக ஓட்டும்போது, வண்டி நிறைய ஓடும்போது ஆயில் லெவல் கம்மியாக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம அடிக்கடி செக் பண்ணுறது பெஸ்ட்டு. 3,000-3,500 மேலே ஓட்டாதீங்க. முக்கியமாக எமலூப்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா 3,000 மேலே ஓட்டாதீங்க, மாற்றிடுங்க. அதுக்கு மேலெலாம் ஒன்றும் லைஃப் இல்லை கைஸ். பெருசு 5,000 கிலோமீட்டர் நான் கண்டிப்பாக ஓட்டுவேன். நடம் பிடிக்காதீங்க, வண்டிக்கு நல்லது இல்லை. இந்த ஆயிலாக இருந்தாலும் இப்போ நீங்கள் மோட்டோவில் நான் வந்து 10W40 நினைக்கிறேன். அது எனக்கு அரௌண்ட் 850 ரூபா வந்தது. ஃபுல்லி சிந்தட்டிக் தான் போட்டிருக்கேன். ஸ்மூத்தாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸில் நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அண்ட் அனதர் திங் வந்து பிரேக் பேடு ஒரு அளவுக்கு இருக்குது, பட் இருந்தாலும் கொஞ்சம் காலி தான். பேக் பிரேக் பேடு, ஃப்ரண்ட் பிரேக் பேடு நானே கழட்டி மாட்டிட்டேன் கைஸ். ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட் பிரேக் பேட் நானே மாற்றிட்டேன், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நான் முன்னாடி வீடியோவில் கூட ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன், நம்மளோட சென்சார் கேபிள் போய் இது புது கேபிள் இது போட்டிருக்கிறது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஆனால் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய பேர் இந்த ஸ்டிக்கர் எடுக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில், இது எடுக்கலாமா வேணாமான்னு. நீங்கள் சொன்னால் அதை பொறுத்த மாதிரி யோசிக்கலாம். ஏன்னா எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது, எடுத்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது. ஒரு 3-4 பேர் சஜஷன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கைஸ் நம்ம V4. இப்போது பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். சின்ன இடத்துல ரஸ்ட்டு வர்ற இடத்துலலாம் நான் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். பெயிண்ட்டும் கையோட வாங்கி வச்சுருக்கேன். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மற்ற பைக்கு மாதிரிலாம் இல்லை. FZலாம் வாங்கி நான் வந்து பின்னான்னு ஓட்டியிருக்கேன், கண்டுக்கிட்டதே கிடையாது. இருந்தாலும் அப்படி நின்றுருக்கு. பட் இது பண்ணி தான் ஆகணும். பெடாக் நல்லா இருக்குது கைஸ். நமக்கு வந்து
ஃபெடாக் வாங்கினதுக்கப்புறம் வீல் இப்படி சுற்ற விட்டுலாம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ லூப் பண்ணலாம். நான் WD-40 தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட லூப் இருக்குது, ஆனால் இது ஏதோ லோக்கல் பிராண்டு சும்மா வாங்கினது. பட் எனக்கு என்னென்னா நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க WD-40 யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. நம்ம சேனலில் கூட 1-2 பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் என்னென்னா கைஸ், லூப் போட்டால் சீக்கிரமாக இப்போ கருத்துருது செயின். இந்த இடத்துலலாம் பெயிண்ட் போயிருக்கு கைஸ். எல்லாம் ஸ்டிக்கர் அடிச்சிடலாமான்னு யோசிக்கிறேன். பட் நான் வந்து ரொம்ப வண்டியை வந்து மாடிஃபைட் பண்ணி இந்த டெயில் இதெல்லாம் கழட்டிட்டு டயரை காமிச்சிட்டு அப்படி ஓட்டுற ஒரு டைப் கிடையாது. அதில் ரொம்ப ஸ்டிக்கரிங்கோ மாடிஃபைட் பண்ணி கலர் மாற்றி ஓட்டுற ஒரு பர்சன் கிடையாது ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நான் ஸ்டிக்கரிங்லாம் பண்ணுவேன். எனக்கு எப்போவுமே ஸ்டாக்லேயே யூஸ் பண்ணணும், அந்த ஸ்டாக்கை மேக்ஸிமம் ஸ்டாக்கை ரசிக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ அதனால தான் எதுவுமே கட்டல. பட் லெட்ஸ் சி. இப்போ எனக்கு இங்கே கொஞ்சம் பெயிண்ட் போயிருக்கிறதுனால நான் ஸ்டிக்கரிங் அடிக்க வேண்டியது வருமானு யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அப்படியே இந்த வீடியோலேயே வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நான் நெக்ஸ்ட்டு ஆர்ஆரும் சின்ன அப்டேட்ஸ் இருக்குது. ஆர்ஆரை பற்றி முக்கியமான ஒரு பெரிய அப்டேட் இருக்குது, அதுவும் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம லூப் பண்ணிடலாம் செயினை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக தான் இருக்குது செயின், பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம லூப் பண்ணிவிடுவோம். சரியா? ஸோ ஆக்சுவலி அது ஒன்று தான். இப்போது நம்ம வந்து 7000 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதிகமாக லாங் ரைடு எதுவும் நான் பண்ணுறதில்ல, அதனால தான் நான் வீடியோஸ் எதுவும் போடல. ஷார்ட் ரைடு தான் எல்லாம், சும்மா சிம்பிளி சிட்டிக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கேன். பெருசாக வேறு எங்கேயும் போகல. இப்போ ஆக்சுவலி நான் R1 எடுத்து இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் கைஸ். நீங்கள் யாராவது இன்கேஸ் இப்போ RR எடுக்கிற பிளானில் இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு வேணான்றா, என்னடா இவன் RRம் வேணான்றான், R15ம் வேணான்றான், எல்லாமே வேணான்றான்னு நீங்கள் சொல்கிறது அப்படி நான் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஆக்சுவலி வந்து உங்கள் நல்லதுக்கு தான் கைஸ் சொல்கிறது. என்னென்னா R15ல் வந்துட்டு நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன், அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. R15ல் வந்து எதுவுமே குவாலிட்டியாக இல்லை. Yamaha வந்து ஏனோ தானோன்னு ஒரு பேருக்காக ஒரு வண்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அந்த என்ஜினை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்றது. பட்டு RRஐ பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குது கைஸ். நல்ல ஒரு ப்ராடக்ட், நல்ல வண்டி. ஆக்சுவலி சொல்லணுன்னா சிங்கிள் சிலிண்டரு, டாப் ஸ்பீடு வந்து ஹெவியாக இருக்கணும், டாப் ஸ்பீடு நல்லா போனால் தான் இது ஒரு நல்ல வண்டி அப்படின்லாம் நம்ம எந்த வண்டியும் கணக்கிடக்கூடாது. ஆக்சுவலி பார்த்தோன்னா லுக் அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷு, லுக்கு, டிசைனு, வண்டியோட ஸ்டெபிலிட்டி, கேப்பபிலிட்டி, நினச்ச மாதிரி நம்ம ஃப்ளிக் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி எல்லாமே இருக்கக்கூடிய நல்ல ஒரு வண்டி. சிங்கிள் சிலிண்டரில் ஒரு நல்ல பைக் தான் சொல்லி ஆகணும். டூரிங்க்கு பெஸ்ட்டான சீட்டிங் பொசிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் சர்வீஸ் இல்லை கைஸ். நான் ஆக்சுவலி கேட்குறேன், ஏன் வந்து R1 நான் எடுத்த ஷோரூமில் இந்த மாதிரி எம்ப்ளாயி வந்து லீவு அப்படின்னாங்க. அப்புறம் நான் நாளைக்கு வரேன் அப்படின்னப்போ, இல்லை நீங்கள் வந்து அடுத்த நாள் வாங்க, ஒரு 2 நாள் கழித்து வாங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி அங்கே தான் நான் வண்டி எடுத்தேன். அங்கே தான் கிட்டத்தட்ட நான் 2 சர்வீஸும் 3 சர்வீஸும் பண்ணேன். 3 சர்வீஸ் பண்ணேன் நினைக்கிறேன். இப்போ 4வது சர்வீஸ் முடித்தேன் இப்போ லாஸ்ட்டாக. அப்போ வந்துட்டு சரி ஓகே 4 நாள் கழிச்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். 4 நாள் கழிச்சு நான் எடுத்துகிட்டு போனப்போ அந்த மெக்கானிக் ஷெட்டில், அந்த சர்வீஸ் சென்டரில், அந்த ஷோரூமில் யூஸ்வலாக R1 அப்புறம் வந்து TVS ரானின் 250 ரானின் அந்த மாதிரி 250 சீரிஸ் கொஞ்சம் பெரிய வண்டிலாம் வந்து ஒரு மெக்கானிக் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து காமனாக பார்த்துட்டு இருந்தார். 4 நாள் கழிச்சு நான் அதே ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போனப்போ, அங்கே இந்த இது போடுற பையன் வந்துட்டு, ஜாப் கார்டு போடுற பையன் வந்துட்டு என்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி சார் அந்த மெக்கானிக் வேலையை விட்டு நின்ட்டார், இப்போ வேறு ஒரு மெக்கானிக் தான் இருக்கார், அவர் கொஞ்ச நாள் ஆகும் R1 பண்ணணுன்னா. அப்போ நான் ஓப்பனாக கேட்டேன், ஏன் அவர் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்றான். அவர் கற்றுக்கிட்டு தான் அவர் பண்ணுவாராம். ஐயோ இது வேலைக்கே ஆகாதுடா அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சும்மா தலையாட்டிட்டு வேறு ஷோரூம் எடுத்துகிட்டு போனேன்.
ரொம்ப ஃபேமஸான ஷோரூம் தான் அதுவும் கைஸ். லிட்ரலி சொல்லி ஆகணும், சாட்டிஸ்ஃபைடே இல்லை கைஸ் சர்வீஸு. வண்டியில் என்ஜின் ஆயிலெலாம் மாற்றி ஆயில் ஃபில்டர்லாம் மாற்ற சொன்னால் என்ஜின் ஆயில் மாற்றி ஆயில் ஃபில்டரை மாற்றாமல் அப்படியே கொடுத்துருக்கான். நான் கேட்டேன் ஆயில் ஃபில்டரை மாற்றலையான்னு கேட்டதுக்கு இல்லை நான் க்ளீன் பண்ணி போட்டேன் அப்படின்றான். ஆயில் ஃபில்டர் அதே ஆயில் ஃபில்டர் பில்லில் ஆயில் ஃபில்டர் ப்ரைஸ் போடல, ஆனால் ஆயில் மாற்றிட்டு ஆயில் ஃபில்டர் மாற்றலை அப்படின்னா. சரி அப்போ நான் சொன்னேன் இல்லைன்னா நான் பரவாயில்ல நான் வெளியே இருந்த ஆயில் ஃபில்டர் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்றா. உடனே அவர் சொல்கிறார் எங்கிட்ட நீங்கள் இங்கே இருக்கிற எங்கே போனாலும் இதுக்கு ஆயில் ஃபில்டர் கிடைக்காது, கிடச்சதுன்னா சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் அப்படின்றோம். ஒரு சவால் விடுற மாதிரி பேசுகிறான். கடைசியில் நாங்கள் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி நான் பேசினதுனால அவங்க ஷோரூம்லேருந்தே ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அங்கேருந்து ஆயில் ஃபில்டர் வாங்கிட்டு வந்து அதுக்கு நான் தனியாக காசு கொடுத்து ஆயில் ஃபில்டரை எகெயின் மாற்றினார். சொல்லி ஆகணும் கைஸ், என்னம்மா அங்கே வண்டியை ரகடாக யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா ஷோரூமில். போட்டு முறுக்குறாங்க. நான் கேட்டேன் ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி முறுக்குறீங்க வண்டியை அப்படின்றேன். இல்லை அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். என்ன தெரியும்னு எனக்கு புரியல. ரக்கட்டாக யூஸ் பண்ணுறாங்க, பயங்கரமாக போட்டு முறுக்குறாங்க. இது கீழே இங்கே ஒரு பேடு வருது, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கீழே இங்கே ஒரு பேடு மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு இது மாதிரி இந்த ஒரு ட்ரே மாதிரி இருக்குது. இது இங்கே ஃபேரிங் இப்படி போகும். ஸோ இந்த ட்ரே வந்து தெரியாது. இந்த ட்ரே ஆக்சுவலி ஆயில் மாற்றுறதுக்காக கட்டியிருக்காங்க போல். லூஸாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கே கீழே வந்து 2 நெட்டு வரும், அந்த நெட்டை போட மறந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ இது இப்படி லூஸாக ஆடுது பார்த்தீங்களா. எல்லாம் அரைகுறை. அடுத்த சர்வீஸ் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் நான் இப்படி தான் இந்த வண்டியை ஓட்டி ஆகணும். அந்த நெட்டு அங்கே இல்லை, அதை கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த 2 ஸ்க்ரூ போட மறந்துட்டு கீழே இருக்கிற ஸ்க்ரூ மட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டீட்டெயிலாக நம்மளால் அங்கே வண்டி டெலிவரி எடுக்கும்போது பார்க்க முடியல கைஸ், இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க முடியல. 2 ஸ்க்ரூ மறந்துட்டுருக்காங்க. இப்போ நான் தான் எகைன் இப்போ தொடச்சி பழிச்சு நாக்கி வச்சுருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி வண்டி RR310 மாதிரி மிடில் ரேஞ்சில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ஸில் இந்த வண்டி எடுக்காதீங்க. அப்படியே எடுக்கிறதா தான் BMW மாதிரி பெரிய ஷோரூமில் எடுங்க. சர்வீஸ் ரொம்ப ரேட் அதிகமாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கிடைக்கும். சர்வீஸும் இடம் இல்லை, சாட்டிஸ்ஃபைடாகவும் இல்லை, காசும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. பேசாமல் நான் இனிமேல் எடுத்தால் நம்மளும் பெருசாக ஏதாவது லிட்டர் கிளாஸ் லெவலில் தான் கேஸ் பைக் எடுக்கணும், நிஞ்சா மாதிரி ஏதாவது தான் எடுக்கணும். சர்வீஸ் நீட்டாக இருக்கும், 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் வேலை நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். I will try to upload some travel videos, travel vlogs. So thank you. Thanks for watching Motorman.